ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யாராவது ஜென்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது, இது உங்கள் வீட்டில் இருக்க அம்மாக்கோ, இல்லை உங்களுடைய சகோதரிக்கோ, இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கோ, இல்லை உங்களுடைய குழந்தைங்க பொன் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா, நம்ம நாப்கின் கவர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து காட்டன் ஃபேப்ரிக்கில் நான் பண்ணியிருக்கேன் நாப்கின் கவர். இது வந்து ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம், இல்லை வெளியில் போகிறோம் அப்படின்னும் போது நாப்கின் நம்ம கொண்டு போகிறோன்னும் போது அதை எடுத்துகிட்டு போய் நமக்கு மாற்றுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த கவர்க்குள்ளே வச்சு கொண்டு போகும்போது ஜஸ்ட் ஏதோ கிளாத்து தான் கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீல் பார்க்குறவங்களுக்கும் கிடைக்கும், நமக்கும் ஒரு கூச்சம் இருக்காது. ஸோ இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா 2 விங்ஸோடு வச்சுருக்கேன். நான் 2 விங்ஸ் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை வந்து இன்னொரு பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்னா, நாப்கினை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த விங்ஸ் 2த்துலேயும் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து இச்சஸ் வரும், ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைமில் இதை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நாப்கினை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இச்சஸ் ப்ராப்ளம் அது எதுவுமே வராது. ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணிவிட்டு இது வாஷபிள் தான், ஏன்னா இது துணி. ஸோ நம்ம டெட்டால் போட்டோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதை வந்து ரீயூசபிள் மாதிரி தான், நம்ம வீட்டில் இருக்க துணியில் தான் நம்ம தைக்கிறதால இது தூக்கியும் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த நாப்கின் கவர் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய பேஜ் சாய் பிரியா ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். ஸோ என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.